ஓம் ஷடான்னாய வித்மகே கார்த்திகேயாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி, வாஸ்து தோஷம் நீக்கும் ஸ்தலம், குழந்தை பிராப்தம் தரும் ஸ்தலம், தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க அருள் புரியும் ஸ்தலம், திருமண தடை நீக்கும் ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் பச்சைமலை முருகனுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள். இன்று காலை 10:36 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று இரவு 9:26 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று இரவு 9:26 வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு புரோகிரஸ், முன்னேற்றம் அல்லது நல்ல செய்தி வந்து சேரும். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, அக்வாரியம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களில், உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி வந்து சேரும். அதிர்ஷ்டமான வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. எஸ்பெஷலி ரீசெண்டா கல்யாணம் பண்ணவங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில சில அதிரடி மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்வீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். குறிப்பா வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரையில சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. மாணவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி என்பர்களே, வாய் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். பண விரயங்கள் சில பேருக்கு இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு. உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, வேலை விஷயத்தில் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பட்டாசு, கிராக்கர்ஸ், தீப்பெட்டி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.
சிம்ம ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். காதல் விஷயங்களில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். கன்னிராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். ஃபியூச்சரை நம்ம இப்படி கொண்டு போகலாமே அப்படின்னு உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, நடைபாதை கடை வச்சிருக்கிறவங்க, ஃபுட் உணவு சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று அதிர்ஷ்டமான வழிபாடு பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கிரகங்கள் ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதனால சில விஷயங்கள்ல எல்லாம் தைரியமா முடிவெடுக்கலாம். உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த சில தடைகள் அகலும். அதிர்ஷ்டமான வழிபாடு அன்னபூர்ணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. டிரைவரா இருக்கிறவங்க, டெய்லரா இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சமூகத்தில் நல்ல பேருடைய சில நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. தனுசு ராசி என்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். யாருக்கா ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு. அதனால தான் ப்ராமிஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலை தேடுபவர் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். மகர ராசி அன்பர்களே, ஏற்றம் இரக்கம் உள்ள நாள். உத்தியோகத்திலே இருந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு வந்து சேரும். ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும், சமாளிச்சிருவீங்க. காசு சம்பந்தமான, பணம் சம்பந்தமான, மணி சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் தேவை. அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். கும்பம் ராசி என்பர்களே, நிறைவான நாள். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளா இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். புது நட்பு உருவாகும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க, ஃபுட் ப்ராசஸிங், கேட்டரிங் சர்வீஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மீன ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கலைஞர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சொந்தமா ஒரு வீடு கட்டணும் நம்மளுடைய ஊர்ல, கிராமத்துல அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு.
மீடியேட்டர் புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். நன்றி, வணக்கம்.